إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، والموت راحة لنا من كل شر. اللهم أعنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رهابين، لك مطواعين، لك مخبتين، إليك أواهين منيبين. ربنا تقبل توبتنا، واغسل حوبتنا، وأجب دعوتنا، وثبت حجتنا، وسدد ألسنتنا، واهد قلوبنا، واسلل سخائم صدورنا. أيها الأخوة والأخوات، وصلنا إلى الدرس 31. النعت. النعت هو الصفة. النعت هو الذي يبين صفة من صفات المنعوت. النعت يسمى صفة، والمنعوت يسمى موصوفا. النعت يتبع المنعوت في الأمور الآتية. நாட்டுன்றது நாங்கள் ஏதாவது ஒன்றை வர்ணிக்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு ஒன்றுதான் நாட். ஹுவல்லதி யுபையினு தெளிவுபடுத்தும் சிஃபத்த மின் சிஃபாத்தில் மனூத், மனூத்துடைய வர்ணிக்கப்படக்கூடியதுடைய ஏதாவது ஒரு சிஃபா, ஒரு ஒரு பண்பை தெளிவுபடுத்துறதுக்கு தான் நாங்கள் நாட்டு கொண்டு வரோம் தானே. கிதாபுன் ஜதீத், கிதாபோட ஒரு பண்பு தான் சிஃபா தான் ஜதீத் என்று. கிதாபுக்கு பல பண்புகள் இருக்கும். ஜதீத், கபீர், ஜமீல், ஏதாவது ஒன்று நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் நாத் மூலமாக. النعت هو الذي يبين صفة من صفات المنعوت. منعوت உடைய ஏதாவது ஒரு சிஃபாவை, ஒரு பண்பை வர்ணிக்க தெளிவுபடுத்துறது. النعت يسمى صفة. நாத்துக்கு சிஃபா என்ற ஒரு பேர் இருக்குது, சிஃபா என்றும் சொல்லப்படும். والمنعوت يسمى موصوفا. منعوத்துக்கு வர்ணிக்கப்படக்கூடியதுக்கு மௌசூஃப் என்று பேர் சொல்லப்படும். நாங்கள் நாத்து மனோத்தன்றது ஏற்கனவே நாங்கள் படித்த ஒரு விஷயம். இப்போ இதில் மேலதிகமான சில விஷயங்களை தான் இந்த பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதான் النعت يتبع المنعوت في الأمور الآتية. نعت منعوت பின்துயரும், அதாவது மனூத்த பின்பற்றும், ஃபில் உமூரில் ஆத்தியா பின்வரக்கூடிய விடயங்கள்ல, அதாவது 4 விடயங்கள்ல நாத் மனூத்த பின்துயரும். மொத்தம் 10, 10ல் 4 விடயங்கள்ல நாத் மனூத்த பின்துயரும். சுருக்கமாக சொன்னா 4. யாராபில் நாத் மனூத்த பின்துயரும். மனூத்துக்கு என்ன யாராபோ அதே யாராபு தான் நாத்துக்கும் வரும். இராப் என்று சொல்லும் பொழுது அதில் 3 விஷயம் இருக்கு. ரஃபு, நஸ்பு, ஜர்ரு. ஒரு இஸ்முக்கு ரஃபு வரலாம், நஸ்பு வரலாம், ஜர்ரு வரலாம். தான் இராப். இப்போ மனூத்து மர்ஃபூஆக இருந்தால் நாத்தும் மர்ஃபூஆக இருக்கும். மனூத் மன்சூபாக இருந்தால், மனூத்துக்கு நஸ்பு இருந்தால் நாத்துக்கும் நஸ்பு வரும்.
மனூத்துக்கு ஜர் இருந்தால் நாத்துக்கும் ஜர் வரும். அப்ப இராபுடைய விடயத்துல நாத் மனூத்தை பின்துயரும். அதே மாதிரி இரண்டாவது தذكير தனீஸ் முதக்கர் முஅன்னஸ். மனூத் முதக்கராக இருந்தா நாத்தும் முதக்கராக இருக்கும். மனூத் முஅன்னஸாக இருந்தா நாத் முஅன்னஸாக இருக்கும். இது ரெண்டுல ஒன்றுல பின்பற்றும். முதக்கர் முஅன்னஸ் முஅன்னஸ். இது ரெண்டாவது. மூன்றாவது இஃப்ராத் தஸ்னியா ஜம். மனூத் முஃப்ரதாக இருந்தால் அல்லது முசன்னாவாக இருந்தால் அல்லது ஜமாக இருந்தால் இதுவும் நாத்தும் அதே மாதிரி வரும். இஃப்ராத் தஸ்னியா ஜம் இந்த மூன்று விடயங்கள்ல ஏதாவது ஒன்றாக இருக்கும். அப்ப அதுலயும் பின்பற்றும். அப்ப இதுல அடுத்தது தாரீஃப் வ தன்கீர். மாரிஃபா நக்கிரா. மனூத் மாரிஃபாவாக இருந்தால் நக்கிரா நாத்தும் மாரிஃபாவாக வரும். மனூத் நக்கிராவாக இருந்தால் நாத்தும் நக்கிராவாக வரும். அப்ப 4 விடயங்கள்ல பின்பற்றும். அல்லது 10ல 4 கூட நம்ம சொல்லலாம். 10 விடயங்களை 4. 10லையும் ஒரே நேரத்துல பின்பற்ற இயலாது. ரஃபு நஸ்பு ஜர் எல்லாம் ஒன்றுல வராது, ஒரு நேரத்துல வராது இல்லையா? ஏதாவது ஒன்றுதான் வரும். தذكيராக இருக்கணும் இல்ல தானீஸா இருக்கும். இஃப்ராத் தஸ்னியா ஜம் ஏதாவது ஒன்று. தாரீஃப் தன்கீர். அப்ப நாங்க நாத் மனூத்தை 4 விடயங்கள்ல பின்பற்றோம் என்று சொல்றோம். அதுக்கான உதாரணம் இராபில் பின்பற்றது ஹாதா கிதாபுன் ஜதீதுன். ஏன் நாங்க ஜதீதுன் என்று சொன்னோம்? இங்க மர்ஃபூஆக மனூத் இருக்குது. கிதாபை தான் நாங்க இப்ப வர்ணிக்கிறோம். கிதாபுக்கு தான் ஒரு நாத்து நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். கிதாபு தான் மனூத். மனூத் இங்க மர்ஃபூஆக இருக்கு, ரஃபு செய்யப்பட்டிருக்கு. அதனால ஜதீதுன் ரஃபு செய்யப்பட்டிருக்குது. ரைட், இதுல பின்பற்றிங்க. முதக்கர் முஅன்னஸ நீங்க பாத்தீங்கன்னா கிதாப் முதக்கராக இருக்குது, அதனால ஜதீதுன் முதக்கராக இருக்குது. ஜதீதத்துன் என்று வரல. ரைட். அதே மாதிரி கிதாபுன் என்றது முஃப்ரதாக இருக்குது. இங்க ஜதீதுன் என்றது முஃப்ரதாக இருக்குது. கிதாபுன் என்றது நக்கிராவாக இருக்குது, ஜதீதுன் நக்கிராவாக இருக்குது. அதனால 4 விடயங்கள்ல என்ன செய்யுது? மனூத்தை நாத் பின்துயர்றது. ரைட். இங்க ஒன்றுக்கு உதாரணம் சொல்லிக்கிறாங்க. இராப்ல ரஃபுக்கு உதாரணம் இது. அதே மாதிரி நஸ்புல கிதாபன் என்று வந்தா ஜதீதன் என்று வரணும். قرأت كتابا جديدا. மனூத் மன்சூபா இருக்குது. அதுக்கு காரணம் அது மஃபூல் பிஹி நஸ்பு வந்திருக்குது. ஜதீதன். ஏன் ஜதீதன் வந்திருக்குது? அது நாத் மனூத்தை துயரும். மனூத் மன்சூப், அதனால ஜதீதுன் மன்சூபாக இருக்குது. اطلعت على كتاب جديد. اطلعت على كتاب جديد. இங்கேயும் அதே மாதிரி اطلعت நான் பார்த்தேன் على كتاب جديد புதியொரு புத்தகம். على حرف جر كتاب مجرور. جديد என்ற நாத் கிதாபுக்கு நாத். கிதாபின் இருக்கிறதுனால மஜ்ரூராக ஜதீதின் என்று சொல்கிறோம். இதே மாதிரி இது உங்களுக்கு தெளிவு. حامد رجل صالح. فاطمة بنت صالحة. إن صالحة بنت مؤنث، أذن صالحة. سألت رجلا صالحا. تزوجت امرأة صالحة. right. هذا مذكر مؤنث. طيب، سافرت مع رجل صالح تمسك بالزوجة الصالحة. تمسك بالزوجة الصالحة. طيب، هنا مجرور. نعت مجرور. لماذا؟ لأن المنعوت مجرور بحرف الجر. طيب، فهمتم؟ نعم أستاذ. نعم أستاذ. طيب، هذا كتاب جديد. هذان كتابان جديدان. هذه كتب جديدة. هذا كتاب جديد. لماذا هنا جديد؟ مفرد.
لأن المنعوت مفرد، لأن المنعوت مفرد. هذا مبتدا கிதாபுன் خبر தானே. மன்ஊத் அப்படின்றது அது நான் தனியா இராபாக வராது. மனூத்துக்கு ஏற்கனவே ஒரு இராப் இருக்கும். மனூத்ன்றது மேலதிகமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த மனூத்தன் நான் சொல்ற அந்த வார்த்தை, ரைட்? இல்லைண்டா அதுக்கு அது ஹபராக அல்லது ஃபாயிலாக அல்லது மஃஊலுன் பிஹியாக மஜ்ரூரும் பிஹர்ஃப் ஜர்ராக முதாஃப் இலையாக ஏதாவது ஒன்றாக இருக்கும் மனூத். அப்படி சொல்லிட்டு தான் நம்ம முழுமையா இராப் சொல்லும் பொழுது மனூத் என்று சொல்லலாம், ரைட்? هذا مبتدا இங்க கிதாபுன் خبر. இந்த خبر தான் இங்க மனூத்தாக இருக்குது. அக்னாத்தாக ஜதீதுன் என்றது வந்திருக்குது. மனூத் முந்தும் நாத் பின்னாலக்கு பின்னால. இங்க முக்கியம் என்னண்டா முஃப்ரத். அதே மாதிரி கிதாபானி என்று வரும் பொழுது ஜதீதானி என்று சொல்றோம். கிதாபானி ஜதீதானி. ஹாதிஹி குதுபுன் ஜதீதத்துன். குதுபுன் ஜமாக வந்திருக்குது. அப்ப ஜதீதத்துன் என்று நாங்கள் ஜமாக கொண்டு வரோம். உங்களுக்கு தெரியும் இல்ல இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்றோம், ஜதீதத்துன் சொல்லத்தான் முஅன்னஸதான் என்ன செய்றோம், கொண்டு வருவோம், ரைட்? قرأت كتابا جديدا. قرأت كتابين نسبتين ليلة جديدين. قرأت كتبا جديدة. كتبا جديدة. اطلعت على كتاب جديد. اطلعت على كتابين جديدين. اطلعت على كتب جديدة. فهمتم؟ نعم. الكتاب الجديد غال. الكتاب الجديد غال. إنجا الكتاب الجديد غال. إذا نعت هذا منعوت. الكتاب نعم. نعت. طيب إذن الكتاب مبتدا. இங்க மனூத்தாக வந்திருக்குது. அதுக்கு ஒரு நாத்து அல் ஜதீது புதிய புத்தகம். காலின் அப்படின்றது ஹபர் தானே. காலின் என்றது ஹபர். அல் கிதாபு காலின் என்றது எங்களுக்கு தெரியும். காலியுன் என்று இருக்கும். அதன் அசுல் நாங்க படிச்சோம், ரைட்? காலின் என்ற மாதிரி முஹாமின், ரைட்? طيب அது خبر مرفوع في محل رفع. رفع நடத்துகிறது. الكتاب الجديد. الكتاب الجديد غال. الكتاب الجديد غال. الجديد என்று நான் சொல்றோம். கிதாப வர்ணிக்கிறதுக்காக நான் ஜதீத்ன்றதை கொண்டு வரோம். இங்க அல் ஜதீத் என்று சொன்னதுக்கு காரணம் கிதாபுக்கு அல் இருக்கு. அதாவது கிதாப் மாரிஃபாவாக இருக்கிறதுனால தாரீஃப், கிதாபுக்கு தாரீஃப் இருக்கு, அதாவது மாரிஃபாவாக இருக்குது. அதனால ஜதீது என்று நான் மாரிஃபாவாக கொண்டு வரோம், ரைட்? ஹாதா கிதாபுன் ஜதீதுன். இங்க ஜதீதுன் என்றது கிதாப் என்ற ஹபருக்கு நாத்தாக வந்திருக்குது. கிதாப் மனூத், ரைட்? அப்ப இங்க நக்கிராவாக நாங்க நாத்தை கொண்டு வரோம். هذا كتاب جديد. هذا كتاب என்றது ஜும்லா. هذا مبتدا كتاب خبر. இங்க ஜதீதுன் என்றது ஒரு நாத், கிதாபுக்கு நாத். طيب ஏன் நாங்க நாத்தை இங்க நக்கிராவா கொண்டு வந்திருக்கிறோம்? கிதாபுன் என்றது நக்கிராவாக இருக்கிறது, ரைட்? இப்ப நீங்க அல் கிதாபுல் ஜதீது غال. قرأت الكتاب الجديد. كتاب الجديد. قرأت كتابا جديدا. طيب أبقى نكرة نكرة، معرفة معرفة. طلعت على الكتاب الجديد. طلعت على كتاب جديد. طلعت على كتاب جديد. إذن هنا النعت يتبع المنعوت في التعريف والتنكير. طيب هذا كتاب جديد என்ற வரும்பொழுது கிதாபுன் என்ற மனூத்
جديد نعت هون தெரியும். تزوجت المرأتين الصالحتين. تزوجت المرأتين الصالحتين. இங்க المرأتين منصوب هذا منوع இருக்குது. لكن عداها صالحتين வந்திருக்குது. right. إذا المنعوت في مثال في هذا المثال முதலாவது மிசால்ல மனூத் வந்து எப்படி இருக்குது? கிதாபுன் மர்ஃபூவாக இருக்குது. அதே மாதிரி முதக்கராக இருக்குது. கிதாபுன்ன்றது முஃப்ரதாக இருக்குது. நக்கிராவாக இருக்குது. 4 விஷயங்கள் அது இருக்குது. அதனால அதுக்கு நாய்த்தாக வந்திருக்கக்கூடிய ஜதீத் என்ற வார்த்தையும் வந்து எப்படி இருக்குதுன்றா அதே மாதிரி இருக்கு. மர்ஃபூவாக இருக்குது, முதக்கராக இருக்குது, முஃப்ரதாக இருக்குது, நக்கிராவாக இருக்குது. وكذلك النعت مثله تماما மொத்தமாக அதே மாதிரி வந்திருக்கு. لأنه تابع له. ஏண்டா மன்ஊத தாபி لأنه النعت تابع தாபியாக இருக்கும் லஹு. லஹுன்னா للمنعوت மன்ஊத்துக்கும். அதே மாதிரி تزوجت المرأتين الصالحتين என்றதுல المنعوت في هذا المثال منصوب. இதுல மன்சூபாக இருக்குது. المرأتين. அதே மாதிரி முஅன்னஸாக இருக்குது, முஸன்னாவாக இருக்குது. المرأتين மாரிஃபாவாக இருக்குது. அதே மாதிரி நஅத்தும் நஅத்தா வந்திருக்கக்கூடிய الصالحتين என்றது மன்சூபாக, முஅன்னஸாக, முஸன்னாவாக, மாரிஃபாவாக இருக்குது. ரைட். الصالحتين முஸன்னா நஸ்புடைய நிலையில இருக்குது. சாலிஹத்தானி என்றில் சாலிஹத்தைனி. மாரிஃபா الصالحتين الصالحين அல்ல, முஅன்னஸ் الصالحتين. طيب. அப்ப நாங்க இந்த பாடத்துல நாத் சம்பந்தமாக என்ன செய்றோம் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் நாத்து படிச்சிருந்தாலும் மேலதிகமாக நாத் வந்து 4 விடயங்கள்ல மனூத்த துயரும். 10ல 4 விடயங்கள்ல மனூத்த துயரும். ரைட். இப்ப நீங்க இதுல பார்க்கலாம் என்னண்டா மாரிஃபாவாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம மாரிஃபாண்டா என்னன்னு தெரியும், அதாவது அறியப்பட்டது. நக்கிரா அப்படின்ற என்னண்டா அறியப்படாதது. இந்த மாதிரி நாங்க தமிழ்ல சொல்லுவோம். ரைட். இப்ப மாரிஃபாட வகைகளை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சொல் எப்படி மாரிஃபாவாகும்? அல் வாரதுனால மாரிஃபாவாகும். உதாரணமா அல் கிதாபு, கிதாபுன்னு சொல்லாம அல் கிதாபு, அல் கிதாபுல் ஜதீது இப்படி சொல்லும் பொழுது அல் வந்ததுனால அதுக்கு நான் மாரிஃபான்னு சொல்றோம். அப்ப அது ஒரு வகை. அல் முஹல்லா பி அல். இன்னொன்று இருக்குது அலம். அலம் எல்லாமே மாரிஃபான்னு நாங்க பார்த்திருக்கிறோம். உதாரணமா ஹாலிதுனில் யாபானி. ஹாலிதுன்றது மாரிஃபா, ஒரு ஷக்ஸுடைய பெயர், அலம், ஒரு ஆளுக்கு வைக்கப்பட்ட பெயர். அதனால அது மாரிஃபா. இப்ப நாங்க அதுக்கு ஒரு நாயத்து கொண்டு வரும் பொழுது என்ன சொல்லுவோம்? கிதாபுக்கு நாயத்து கொண்டு வரும்போது அல் கிதாபு அல் ஜதீதுன்னு சொல்றோம் தானே. அல் கிதாபுல் ஜதீது, ஹாதா ரஅய்துல் கிதாபல் ஜதீத, கரஅத்துல் கிதாபல் ஜதீத, அல் கொண்டு வரோம். இப்ப ஹாலிதுன், ஹாலித் வந்து இந்தியாவை சேர்ந்தவர்னு சொல்லும் பொழுது நாங்க ஹாலித் இந்தியாவை சேர்ந்த ஹாலித் என்று நாங்க இப்ப ஹாலிதை வர்ணிக்கிறோம். இன்னொருத்தர் பேர் ஹாலித் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஹாலித். அதனால இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா ஹாலிதுனில் ஹிந்தி சொல்றோம். ஹாலிதுனில் ஹிந்தி. ரைட். ரஅய்துல் ஹாலிதனல் ஹிந்தி, இந்தியாவை சேர்ந்த ஹாலிதை நான் பார்த்தேன். இங்க ஹாலிதனல் அல் ஹிந்தி என்று சொல்றோம். அல் ஹிந்தி ஏன் இங்க அல் கொண்டு வர வேண்டிய தேவைப்பட்டது? மாரிஃபாவாக நாத்தை நாங்க கொண்டு வரோம். ஹாலிதன்றது அலம், மாரிஃபா. அதனால நாங்க அல்ல போட்டு அல் ஹிந்தி என்று சொல்றோம், மாரிஃபாவாக கொண்டு வரோம். இல்லாட்டி ஹாலிதன் ரஅய்துல் ஹாலிதன் ஸ்ரீலங்கி, ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஹாலித். அப்ப நாங்க ரஅய்து ஹாலிதன் ஹிந்தியன்னு சொல்லலாது தானே.
இந்த ஹாலிதன்ன்றது வந்து அது நக்கிரா அல்ல, மாரிஃபா. ஏன்? அது ஒரு அலம், அது ஒரு அலம். அப்ப அலம் மாரிஃபாவாக இருக்கும். இப்ப ஜா இப்ராஹீமு அஸ்ஸகீரு, சின்ன இப்ராஹிம் வந்தார். ஜா இப்ராஹீமு ஸகீர், ஜா இப்ராஹீமு ஸகீர். ரைட். இங்க அஸ்ஸகீரு என்று சொல்றோம். ஜா இப்ராஹீமு ஸகீருன்னு சொல்லிடாது. சிறிய இப்ராஹிம் வந்தார்ன்றதுக்கு இப்ராஹிமு ஸகீர் நாய்த்தாக நாங்கள் சகீரோன்னு கொண்டு வரதாக இருந்தால் அஸ்ஸகீரோன்னு சொல்லணும். சும்மா சொல்லும் பொழுது ஹபர் முப்ததா ஹபரா சொல்லும் பொழுது இப்ராஹிமும் சகீரோன், இப்ராஹிம் ஒரு சிறியவர், அதுவே அங்கே நாய்த்தாக நாங்கள் கொண்டு வரலாம். அதெல்லாமே நாங்கள் நாய்த்தாக கொண்டு வரும் பொழுது என்ன சொல்லணும்? ஜா இப்ராஹிமு அஸ்ஸகீரு, அல் கொண்டு வரோம், அஸ்ஸகீர்ல மாரிஃபாவாக கொண்டு வரோம். ஏன் மாரிஃபா காக்கிறோம்? சகீர இப்ராஹிம் என்றது மாரிஃபா, இப்ராஹிம்ங்கிறது மாரிஃபா. டைப். அப்ப மாரிஃபன்றது வந்து அல் வந்ததுனால மாரிஃபாவாக வரலாம், அலமாக இருக்கிறதுனால மாரிஃபாவாக வரலாம், வேற எதனால ஒன்று நாங்க மாரிஃபாவாக வரலாம் என்று சொல்லலாம். ஒரு மாரிஃபாவின் பக்கம் ஒரு மாரிஃபாவின் பக்கம் முதாஃபாக இருக்கும், இதாஃபா செய்யப்பட்டிருக்கும். உதாரணமா ஹாதா பைத்துக்கல் ஜதீத், ஹாதா பைத்துக்கல் ஜதீத். இப்ப ஹாதா பைத்துக்க, ஹாதா முப்ததா, பைத்துக்க ஹபர். அல் ஜதீது என்றது என்ன? நாத். எதுக்கு நாத்? பைத்ன்றது நாத். பைத்ன்றது வந்து மாரிஃபாவாக இருக்குது. எப்படி மாரிஃபாவாக இருக்குது? இங்க பைத்துக்கன்றது அதுல அல்ல இல்ல, அது அலமாகவும் இல்லை, ஆனா முதாஃபாக இருக்குது. முதாஃபாக இருக்கிறதுனால ஒன்று நாத்தாயிடுமா? உதாரணமா நாங்க சொல்றோம், உதாரணமாக ஹர்ஃபு ஜர்ரின் முனாசிப், ஹாதா ஹர்ஃபு ஜர்ரின் முனாசிப் சொல்றோம். இப்ப இந்த முனாசிப்ன்றது ஹர்ஃபு ஜர்ருக்கு நாத், ஹாதா ஹர்ஃபு ஜர்ரின் முனாசிபுன், நாத் ஹர்ஃபுன்றதுக்கு நாத். இப்ப இந்த முனாசிபுன்றத வந்து நாங்க அல் கொண்டு வரல, ஹர்ஃபு ஜர்ரின் என்ற ஹர்ஃபுன்றதுக்கு அது நாத்தா தான் இருக்குது. அவை பைத்துக்க மட்டும் மாரிஃபாவாயிடுச்சு. அது முப்ததாவோட இருக்கிறது. முப்ததா எல்லாம் மாரிஃபா அப்படியா? இல்ல, அது மாரிஃபா பக்கம் இதாக செய்யப்பட்டிருக்கும் சொன்ன. அல் முதாஃபு இலா மாரிஃபா. இப்ப முதாஃபு மாரிஃபா பக்கம் இலாக செய்யப்பட்டிருக்குதா? பைத்துக்க ஹாதா பைத்துக்க அல் ஜதீது. மாரிஃபா பக்கம் இதாக செய்யப்பட்டிருக்குதா? ன்றது என்ன? தமீர். எல்லா தமீரும் மாரிஃபா, எல்லா தமீரும் மாரிஃபா, தமாயிரும் எல்லாமே மாரிஃபா. நீ என்றது, உன்னுடைய என்றதெல்லாம் மாரிஃபா. தமீர்கள் எல்லாமே மாரிஃபா. தமீர்கள் அலாம் எல்லாமே மாரிஃபான்னு சொல்றீங்க சார். அப்ப சில பேர்கள்ல மட்டும் ஏன் அலிஃப்லாம் சேர்ந்து அல் ஹசன், அல் ஹுசைன், சிலதுல அந்த அல்லும் சேர்த்து கொடுக்குறாங்க உஸ்தாத்? அது வைக்கிறத பொறுத்த ஒருத்தருக்கு அல் வச்சு பேர் வைக்கலாம், அலமாக்கலாம், அல் இல்லாமலும் அலமாக்கலாம். இப்ப அல் ஹிந்து, ஸ்ரீலங்கா, இதெல்லாம் ஆலம். ஒரு ஊருக்கு பேர் வைக்கும் பொழுது, அல்ல ஒரு ஆளுக்கு பேர் வைக்கும் பொழுது அல் வச்சே வைக்கலாம், அல் வைக்காமலும் செய்யலாம், வைக்கலாம். அப்ப அங்க அல் வந்ததுனாலதான் அது மாரிஃபாவானதான்னு கேட்டா இல்ல, அது அலமாக இருக்கிறதுனால அது மாரிஃபாவாக இருக்குது, அலமாக இருக்கிறதுனால மாரிஃபா. அப்ப என்ன காரணத்துக்காக அல் வந்திருக்குது? சிலத்துல அல் ஹுசைன் சொல்றாங்க, அல் தெரியல.
வாய்ஸ் கேட்கல உஸ்தாத். வாய்ஸ் கேட்கல உஸ்தாத். வாய்ஸ் கேட்கலையே. வாய்ஸ் வரல உஸ்தாத். பேசல போல. هل تسمعون الآن؟ نعم نعم. أستاذ. نعم. அரபியர்கள் مشكلة عندي في هذا النت. அல்லோட சேர்த்தும் சில நேரம் பேர் வைப்பாங்க, அல் இல்லாமலும் வைப்பாங்க. அல் இல்லாம வச்சாலும் அலம் வந்து நக்கிரா, அது சாரி அலம் வந்து மாரிஃபா. அல்க்கு வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அந்த பேருக்குரிய அர்த்தத்தை உணர்த்துறது தான் அந்த அலமாக வைக்கிறதுக்கான காரணம். அலமாக வைக்கிறதுக்கான காரணம் அந்த பேருக்குரிய அர்த்தம், அர்த்தத்தை நோக்கமாக கொண்டு பேர் வைக்கும் பொழுது சில நேரம் அர்த்தம் நோக்கமாக கொள்ளப்படும், கொள்ளாமல் இருக்கப்படும். அது பிரச்சனை தான். ஏன்னா அந்த அர்த்தத்தை பேருக்குரிய அர்த்தத்தை வந்து அலமாக புரியப்படணும் என்ற ஒரு காரணத்துக்காக சில நேரம் அல் போட்டும் சொல்லுவாங்க. பாரு, அல் ஹுசைன் என்று சொல்லுவாங்க. அரபியர்கள் பேர் வைக்கும் பொழுது சில பெயர்கள்ல தான் அப்படி அல் பயன்படுத்துறாங்க. பெரும்பாலான பெயர்கள்ல அல்ல வந்து என்ன செய்யலவங்க பயன்படுத்த இல்லை. ஹுசைன், அல் ஹுசைன் மாதிரியான பேர்கள்ல அல்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்நுமான் அப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரைட். இப்போ எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களுக்கு என்னண்டா, ஒரு மாரிஃபாவின் பக்கம் இதாஃபா செய்யப்பட்ட முதாஃப் அது மாரிஃபா. அப்ப பைத்துக்க ஹாதா பைத்துக்க அல் ஜதீத் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அல் ஜதீத்னு சொல்றதுக்கு காரணம் பைத்ன்றது மாரிஃபா. ஏன் பைத்ன்ற மாரிஃபா? அது ஒரு மாரிஃபா பக்கம் இதாஃபா செய்யப்பட்டிருக்குது. உதாரணமா இன்னொரு பாருங்க, கிதாபுல் முதர்ரிசில் கபீரு, கிதாபுல் முதர்ரிசில் கபீரு, ஹாதா கிதாபுல் முதர்ரிசில் கபீரு. இங்க அல் கபீரு என்றது எதுக்கு சிஃபா, எதுக்கு நாத்? கிதாப். கிதாபுக்கு. கிதாப். கிதாப் கிதாப்ன்றதுல அல் இல்ல, அது அலம் இல்ல, ஆனாலும் அது மாரிஃபா. ஏன் மாரிஃபா? மாரிஃபன் பக்கம் இதாஃபத் செய்யப்பட்டது. அட முதாஃப் இலைஹி, அட முதாஃப் இலைஹி மாரிஃபாவாக இருக்குது. ஏன்னா அட முதாஃப் இலைஹி மாரிஃபா இருந்தா அது மாரிஃபா. அல் முதர்ரிஸ் என்றது மாரிஃபா, அல் வந்ததுனால. கிதாபுல் முதர்ரிஸ், அப்ப அந்த கிதாபும் முதாஃபும் மாரிஃபா. قلم حامد المكسور، قلم هذا قلم حامد المكسور، المكسور المكسور نعت. எதுக்கு நாத்؟ கலமுக்கு உஸ்தாத். கலமுக்கு அல் மக்சூரு எதுக்கு நாத் அப்படின்னா கலமுக்கு நாத். ரைட். அவ கலமுக்கு, அதாவது உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுது இல்லைன்னா, ரைட். கலம் என்றது மாரிஃபா. ஏன் மாரிஃபா கலம் என்றது? அது இல்ல, கலம் என்றது நக்கிரவா மாரிஃபா. கலமுன் சும்மா கலமுன்டா நக்கிரா தானே. ஆனா இங்க கலமு ஹாமிதின் என்றது மாரிஃபா. ஏன் மாரிஃபா? ஹாமித் அலம் மாரிஃபா, அது அலமா இருக்கிறதுனால மாரிஃபா, அதனால கலம். அப்ப உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அப்ப மாரிஃபா வந்து அல் முஹல்லா பி அல், அல் வந்த மாரிஃபாவா இருக்கலாம், அல்லது அலமாக இருக்கலாம், அல்லது அல் முதாஃபு இலா மாரிஃபா, ஒரு மாரிஃபாவின் பக்கம் இதாஃபா செய்யப்பட்டதனால மாரிஃபாவாக இருக்கலாம். ரைட். இப்போ நாங்கள் இதாஃபா சொன்னோம், ஒரு மாரிஃபா பக்கம் இதாஃபா செய்யப்பட்ட மாரிஃபா. ஆனா ஒரு நக்கிரா பக்கம் இதாஃபா செய்யப்பட்டா அந்த முதாஃப் வந்து மாரிஃபாவாகுமா? அது நக்கிரா. நக்கிராவின் பக்கம் இதாஃபா செய்யப்பட்டா நக்கிராவாகவே தான் இருக்கும், அது மாரிஃபாவாக ஆகாது. அப்ப அதுக்கு நாங்க நாத்தொண்டு கொண்டு வந்தா அது நக்கிராவாக தான் கொண்டு வரணும். உதாரணமா ஹாதா ஹர்ஃபு ஜர்ரின் முனாசிபுன், ஹாதா ஹர்ஃபு ஜர்ரின்
முனாசிபுன். இது பொருத்தமான ஒரு ஹர்ஃபுஜர். இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருப்பது ஒரு பொருத்தமான ஹர்ஃபுஜர் என்று நாங்க சொல்றோம். ஹாதா ஹர்ஃபு ஜர்ரின் முனாசிபுன். ஹாதா முப்ததா ஹர்ஃபு خبر مضاف جر مضاف إليه முனாசிபுன். முனாசிபுன் என்றது நாங்க எதுக்கு நாத்தா கொண்டு வந்திருக்கிறோம்? ஹர்ஃபுக்கு. ஹர்ஃப்ன்றது இங்க முதாஃபாகத்தான் இருக்கு. ஆனா நக்கிராவா மாரிஃபாவா? நக்கீரா உஸ்தாத். நக்கீரா. ஏன் அட முதாஃப் இலைஹி நக்கிராவாக இருக்கு. அட முதாஃப் இலைஹி நக்கிராவாக. முதாஃபுடைய பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. முதாஃப் பொதுவாக அதோட முதாஃப் இலைஹி மாரிஃபாவா இருந்தா அந்த மாரிஃபாவா அதுவும் உள்வாங்கி கொள்ளும். முதாஃப் இலைஹி நக்கிராவாக இருந்தா அந்த முதாஃபும் நக்கிராவாக இருக்கும். ஆனா தக்ஸீஸ் கொஞ்சம் மேல் அதிகமான சாதாரணமான நக்கிராவை விட அதில் ஒரு கூடுதல் தன்மை இருக்கும். ஆனா நக்கிராது. ரைட். இப்ப உதாரணம் ஒன்று நான் சொல்றேன் பாருங்க. ஹகீபத்துல் முதர்ரிசத்தில் ஜதீதா. ரைட். ஹகீபத்துல் ஹாதிஹி ஹகீபத்துல் முதர்ரிசத்தில் ஜதீதா. இங்க ஜதீத தூன் வருமா, தேன் வருமா, தீயன் வருமா? தீன் வரும். தீயன் வருமா? எதுக்கு நாத்தா வரும்? அப்ப அது ஜதீத ஹகீபா தூன் தானே இருக்குது. அப்ப எப்படி தீயன் வரும்? தூன் தான் வருமா? தீயன் வர இல்லாத தூவன் வரும். சரி, நீங்க தூவன் சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. இப்ப ஹாதிஹி ஹகீபத்துல் முதர்ரிஸில் ஜதீதத்து. நம்ம பேசுறது ஹகீபா பத்தி தான். முதர்ரிசதி. அதனால முதர்ரிசதி ஹகீபத்துல் முதர்ரிசத்தில் அல் ஜதீதத்தில் என்ன சொல்றீங்க? அல் ஜதீதத்து. அல் ஜதீதத்து. கருத்து சொல்லுங்க. நம்ம பேசுறது ஹகீபா பத்தி தான் பேசுறோம். அதனால புதிய ஆசிரியருடைய பை. நீங்க யார் சொன்னீங்க புதிய ஆசிரியருடைய பையன்? ஃபஹீமா. இராப் சொல்லுங்க பாபம். தூவா தீயா? கனிஜா, நீங்க கருத்து சொல்லுங்க பாபம். ஹகீபத்துல் முதர்ரிசி. நாம பேசுறது முதரிசுடைய ஹகீபான்னு சொல்றோம். அப்போ அந்த ஹகீபாக் தானே நம்ம நாத்து கொண்டுடணும். அப்போ அது அல் ஜதீதத்துல கொண்டுடணும். சரி, கருத்து சொல்லுங்க மொத்தமாக. ஹாதிஹி ஹகீபத்துல் முதர்ரிசத்தில் ஜதீதா. கருத்து என்ன? ஹாதிஹி முபத்ததா. கருத்து அது இராபா. கருத்துனா என்னன்னு புரியல. பொருள் மீனிங். விளக்கம். ஹாதிஹினா இது. ஹகீபத்துல் முதர்ரிசி ஒட்டுமொத்தமா ஜும்லா கருத்து சொல்லுங்க. இது ஆசிரியருடைய புதிய பை. இது ஆசிரியருடைய புதிய பை. இது ஆசிரியருடைய புதிய பை. பைமா, நீங்க சொன்ன இப்படி கருத்து சொல்லுங்க பாபம். பொருள் சொல்லுங்க பாபம். இது புதிய ஆசிரியருடைய பையன் சார். அப்படி இருந்தா நீங்க ரைட். அதாவது அப்ப அல் ஜதீத தூன்னு சொல்லலாம், அல் ஜதீத தீயன்னு சொல்லலாம் தானே. அல் ஜதீத தூன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு நாத்தாக வரும்? ஹாதிஹி ஹகீபத்துல் முதர்ரிசத்தில் ஜதீதத்து. ஹகீபாவுக்கு நாத்தா வரும். நீங்க அல் ஜதீத தீ அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுக்கு நாத்தா வரும்? முதர்ரிசத்தி. நீங்க விரும்பின மாதிரி சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்க எந்த நோக்கத்துக்காக கொண்டு வர்றீங்களோ அங்கதான். நீங்க முதாஃபுக்கு நீங்க நாத்தாக கொண்டு வரவும் முடியும், முதாஃப் இலைஹிக்கு நாத்தாக கொண்டு வரவும்
முதரிஸ்க்கு நாத்தா. முதர்ரிசாவுக்கு நாத்தாக கொண்டு வரவும் முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க இராப் கொடுக்கணும். இப்ப ஏண்டா நாத்து வந்து மன்ஊத்த துயரும். நீங்க ஹகீபா புதியதுன்னு சொல்ல வந்தீங்கன்னா அல் ஹகீபத்து சொல்லி இருக்கிறதுனால அல் ஜதீதத்து என்று சொல்லணும். முதர்ரிசாவை ஜதீதான்னு வர்ணிக்க வந்தீங்கன்னா முதர்ரிசாவுக்கு நாத்து கொண்டு வந்தீங்கன்னா நீங்க அல் முதர்ரசதி என்று இருக்கிறதுனால அல் ஜதீததி என்று நீங்க சொல்லணும். ரைட்? ஃபஹிம்தும்? نعم أستاذ. نعم أستاذ. ஹகீபத்துல் ஆனா இது முதர்ரிசி என்றா அங்க உங்களுக்கு தெளிவாயிடும். சொல்லுங்க. ஹாதிஹின் வந்ததுனால அடுத்து வரக்கூடிய அந்த ஹகீபாங்கிறது பதிலாயிடுமா? இல்ல இல்ல, எல்லா ஹாதிஹியும் அதுக்கு பின்னால வாரது வந்து பதில் கிடையாது. ரைட்? எல்லா ஹாதிஹியும் அதுக்கு பின்னால வாரது பதில் கிடையாது. இப்ப உதாரணமா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஹாதா ரஜுலுன் சொன்னா ஹாதா முப்ததா ரஜுலுன் خبر. هذا خالد. هذا مبتدا خالد خبر. هذه ஹக்கீபாங்கிறது கபர் முகத்தமா உஸ்தாத். உஸ்தாத் மாசம் வாய்ஸ் கேட்கல உஸ்தாத். கேக்குதா? இப்ப கேக்குது. نعم أستاذ இப்ப நேத்தும் கேக்குது இதே இன்டர்நெட், இப்பயும் இதே இன்டர்நெட், அதனால அது சிக்கலா இருக்கு. طيب என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஹாதிஹி ஹாதிஹி ஜைனபு என்று சொல்லும் பொழுது هذه مبتدا زينب خبر. زينب معرفة أنا هذا خبر. هذه زينب. هذه امرأة. هذه مبتدا امرأة خبر. அதே மாதிரி ஹாதிஹி ஹகீபத்துல் முதர்ரிசதி என்று நீங்க சொல்றீங்க. இது முதர்ரிசாவுடைய ஹகீபா. ஹாதிஹி முப்ததா ஹகீபத்து خبر مضاف المدرسة இதை இப்ப நீங்க நாத்து கொண்டு வரும் பொழுது ஜதீதாவா ஹகீபாவுக்கு நாத்தாக கொண்டு வரலாம், அல்லது முதர்ரிசாவுக்கு நாத்தாக கொண்டு வரலாம். அப்ப ஹாதிஹி ஹகீபத்துல் முதர்ரிசதி என்று சொல்றதுல வந்து ஹாதிஹி முப்ததா ஹகீபா என்ன எது இல்ல, பதில் இல்ல. ஹகீபா பதில் இல்ல. ரைட்? இப்ப நீங்க உதாரணமா ஹாதிஹி பதிலாகவும் சாரி ஹாதிக்கு பிறகு வாரது பதிலாகவும் வரும். உதாரணமா ஹாதிஹில் மர்அத்து, ஹாதிஹில் மர்அத்து என்று சொல்லி நீங்க பதிலாகவும் கொண்டு வரலாம். ஹாதிஹி முப்ததா, ஹாதிஹில் மர்அத்து வந்து பதில். அது நீங்க ஹபர்னு கொண்டு வரலாம். இல்லாட்டி ஹாதிஹி ஹாதர் ரஜுலு, இந்த மனிதர், ஹாதா முப்ததா ரஜுலு பதில். ரைட்? முதர்ரிசுன் ஒரு ஆசிரியர், இந்த மாதிரி கொண்டு வரலாம். அந்த நேரங்கள்ல நாங்க அந்த இடத்தை பார்த்து நாங்க என்ன செய்யறோம், அதை பதிலாக கொடுப்போம், அல்லது ஹபராகவும் வரும். ஒரு ஹபர் அதிகமான நேரங்கள்ல நக்கிராவாக வரும், சில நேரங்கள்ல ஹபர் மாரிஃபாவாகவும் என்ன செய்யலாம், வரலாம். فهمتم؟ نعم أستاذ. நாத்துல நாங்க இன்னும் கூடுதலாக நாங்க ஏற்கனவே பாடங்களை அப்படி பார்த்தோம். பதிய வைக்கிறதுக்காக உதாரணமா என்ன சொல்லலாம்டா, லீ பைத்துன் என்ன சொல்லுவோம், சகீருன்னு சொல்லுவோமா, சகீருன்னு சொல்லுவோமா?
صغير صغير. صغير بنيت بيتا صغير صغيرا صغيرا صغيرا. أسكن في بيت صغير. أنا சொல்ல صغيرين. பயன்படுத்துங்க صغير صغيرين. இப்போ இந்த صغير 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 நீங்க பயன்படுத்துங்க சரியா. لمن هذا البيت لمن هذا البيت بيت جديد صغيرين الصغير. صغير لمن هذا البيت الصغير. هو- لمن هذا البيت الصغير. أرأيت البيت أي صغيرة 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 الصغيرة. أرأيت البيت الصغير. من يسكن في البيت في البيت الصغير الصغير أحسنتم. في البيت الصغير. من يسكن في البيت الصغير. طيب عندي سيارة صغيرة صغيرة. اشتريت سيارة صغيرة سافرت بسيارة صغيرة. السيارة الصغيرة جميلة. உதாரணமா السيارة الصغيرة. இப்போ நாங்க السيارة الصغيرة சொல்லணும் ஏண்டா அது நான் لا سمين சொல்றேன். لا سمعت ولا فهمت அந்த மாதிரி பயன்படுத்துறோம். இல்லைன்னா ما سمعت சொல்றோம். خير. இப்போ هل تسمعون الآن؟ نعم أستاذ نعم أستاذ طيب السيارة جميلة. இப்போ நீங்க السيارة நாத்தன் கொண்டு வந்து எப்படி சொல்லுவீங்க அந்த ஜும்லாவை? صغيرة சொல்ல السيارة பயன்படும். سيارة جميلة السيارة الصغيرة جميلة. ما رأيت السيارة ما رأيت سعيد. سيارة صغيرة الصغيرة. سافرت بالسيارة بسيارة صغيرة سافر بالسيارة الصغيرة. طيب عندي دفتران. இப்போ நீங்க ஜதீதன்னு சொல்ல பயன்படுத்துங்க. عندي دفتران جديدان. اشتريت دفترين جديدين جديدين. دفتر مؤنث இல்ல جديدتين சொல்றதுக்கு. جديدين. كتبت في دفترين جديدين. جديدين أين الدفتران جديدان الجديدان. أين الدفتران الجديدان. அங்க அல்ல இருக்குது الجديدان. أرأيت الدفترين الجديدين. ما كتبت شيئا في الدفترين ما كتبت شيئا الجديدين. نعم ما كتبت شيئا في الدفترين الجديدين. اللي ركض الجديدين الدفترين الجديدين. نعم عندي سيارة كبيرة. لا سمعت أستاذ
நான் சொன்னதானே இப்போ லா சமயத்துன்னு சொல்லாதீங்க. வேற என்ன பாச சொல்றேன் உங்களுக்கு. வாசமேத் عندي سيارتان كبيران كبيرتان كبيرتان كبيرتان. عندي سيارتان كبيرتان. اشتريت سيارة كبيرتان. اشتريت سيارتين كبيرتين. سافرنا بسيارتين كبيرتين. طيب இப்போ நாங்கள் சொல்கிறோம் அஸ்ஸையாரத்தானி கவியத்தானி. இதுக்கு ஒரு அஸ்ஸையாரத்தானிக்கு நான் நாத்தொன்று கொண்டு வந்தால் எப்படி சொல்லுவோம்? கபீரில் இருந்தால் கொண்டு வரோம் நாத். அஸ்ஸையாரத்தானி கவியத்தானி. السيارتان الكبيرتان الكبيرتان. أحسنتم. السيارتان الكبيرتان. السيارتان كبيرتان. السيارتان الكبيرتان. نرفض الكبيرتان. السيارتان الكبيرتان قويتان. أتبيع باع يبيع. أتبيع السيارتين. أتبيع السيارتين الكبيرتين. طيب الحجاج في السيارتين. الحجاج في السيارتين الكبيرتين. نعم أحسنتم. جاء رجال كبير نسأل بهم بدنا. جاء رجال هذا بدي رجال كبيرة. جاء رجال كبير جمع كثيرة. إنك كبير جمعنا كبار. كبار. جاء رجال كبار. جاء رجال كبار. رأيت رجالا كبارا. نعم أحسنتم. اتصلت برجال كبار. طيب من هؤلاء الرجال؟ الكبار. نعم أحسنتم. أتعرف هؤلاء الرجال؟ الكبار. سلمت على هؤلاء الرجال. سلمت على هؤلاء الرجال ما سمعت أستاذ. للأسف الشديد اليوم انقطاع متكرر. هل تسمعون كلامي الآن؟
نعم أستاذ. نعم أستاذ. نعم أستاذ. طيب طيب أنا اليوم لست في المكتب، ولذلك هذا الإنترنت ينقطع مرارا. طيب إلى أين وصلنا؟ ماذا قلت أخيرا؟ سلمت على هؤلاء الرجال الكباري. الكبار. طيب إبدا مسلم اندورو صفة نايتا كوندورو زارتنا نساء مسلم everybody مسلمات. زارتنا نساء مسلمات. سألت نساء مسلمات. مسلمات مسلمات சொல்லணுமா? முஸ்லிமாத்தன் நஸ்புடைய நிலையில முஸ்லிமாத்தன் வருமா? முஸ்லிமாத்தின் தான் வரும். முஸ்லிமாத்தின் எங்களுக்கு தெரியும். ஜம்மு முஅன்னஸ் சாலிம். எப்படி நாங்கள் அதுக்கு நஸ்பு செய்யறோம்? கஸ்ரா கொண்டு. لا حول ولا قوة إلا بالله. اتصلت بنساء مسلمات. أحسنتم. أين النساء؟ المسلمات. أحسنتم. سألت النساء المسلمات. نعم. هذه عناوين النساء المسلمات. طيب غير عاقل جمع كرم. وصلتني كتب جديدة نصلا بين بردها. جديدة. وصلتني كتب جديدة. قرأت كتبا جديدة. وجدت هذه الكلمات في كتب جديدة. الكتب على المكتب. الكتب جديدة على المكتب. جديدة. ما سمعنا أستاذ. நாங்கள் நிறுத்த வேண்டிய நேரம் வந்துட்டு. அல் குத்துபு அலல் மக்தபி என்ன சொல்லுவீங்க? அல் குத்துபுல் ஜதீதத்து அலல் மக்தப். மா ரஅய்துல் குதுப الجديدة. لا تنقل شيئا من الكتب. الجديدة. طيب الجديدة. ரைட். உதாரணமா இப்ப நீங்க ஜதீதை பயன்படுத்துங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல இதை முடிக்கலாம். أصليت في هذا المسجد.
في حينا مدرسة جديدة جديدة الورما في حينا الجديدة فين الورد مدرسة جديدة مكيرة مدرسة جديدة الورد قرأت كتابا جديدة ما سمعنا أستاذ جديدة أين المدرسون جديدون درسونا هذا الريال جدد أين المدرسون الجدد جملة جماهير أنا تجمعها ورنا أين المدرسون الجدد طيب أسكن في بيت جديد جاء اليوم طلاب الجدد جدد ثم لا சொல்லப்படாது அல் ஜதீத் அல் கொஞ்சம் கவனிச்சு மூளை யோசிச்சு சொல்லுங்க جاء اليوم طلاب جدد سافرنا بالسيارة بالسيارة جديدة الجديدة سافرنا بالسيارة جديدة نعم أحسنتم يبنى بنية يبنى في حينا في قريتنا مسجد جديد طيب أريد أن أسلم على الطلاب أريد أن أسلم على الطلاب الجديد الجدد اشتريت اليوم ساعة جديدة إن الجديدة ورما ألم تنم ورما ألم تنوين ورما اشتريت اليوم ساعة جديدة طيب أتعرف هذا الإمام الجديد
هل ترك أستاذنا؟ أعتقد هكذا. لا أدري، هو ليس هنا. إذن ماذا نفعل؟ أنا أسأل مدرس، أنا أسأل أستاذ. جيد أختي. طيب உஸ்தாத் இல்லையாமா? கேக்குதா? கேட்குது. உஸ்தாத் நெட் ஆஃப் இருக்கு. உஸ்தாத் நெட்ல கிளாஸ் இல்லையே. முடிஞ்சிருச்சா சிஸ்டர்ஸ்? முடிஞ்சிருக்கும் போல. அவங்க நெட்ல இல்ல, இல்லையே. பேச பேச என் பண்ணல, பேச பேச பண்ணி முடிஞ்சிச்சு. நெட் துவா ஓதிட்டு லீவ் ஆயிக்கலாம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. بارك الله فيك وزادك علما. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. ஓகே உஸ்தாத். சொல்றேங்க சிஸ்டர், இன்ஷா அல்லாஹ். ஓகே உஸ்தாத். ஓ எஸ், ஓகே உஸ்தாத், இப்பயே சொல்லிடுறேன். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஃபி அமானில்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். وعليكم السلام. ஓகே, இப்பதான் கால் பண்ணாரு. எனக்கு அவருக்கு நெட் வந்து ப்ராப்ளம், இப்போ கட் ஆயிடுச்சு. இப்போ கிளாஸ் முடிச்சுக்க சொல்லிட்டாரு. அப்புறம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண சொன்னாரு. யாருக்கு ஆஃப் பண்ண முடியும்? யாருக்காச்சும் விளங்கல.
ரெக்கார்டிங் யாரு? நம்ம கன்சில் சிஸ்டர் நீங்க ஆஃப் பண்ணுவீங்களா? கன்சில் சிஸ்டர். அப்புறம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிருங்க. சுப்ஹானக்கல்லாஹ். சிஸ்டர் எப்படி ஆஃப் பண்ணனும் தெரியாது சிஸ்டர் எனக்கு. அந்த உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்குல்ல, அந்த பேஜோட ஆக்சஸ் இருக்குல்ல, அவங்ககிட்ட போயிட்டாங்களா? எல்லாருமே போயிட்டாங்க. கன்சில் சிஸ்டர் இருக்காங்க. உங்களுக்கு அந்த பேஜோட ஆக்சஸ் இருக்குல்ல சிஸ்டர், அந்த டீம்ஸ்ல அதுல ரெக்கார்டிங் டச் பண்ணி வேணா பாருங்க. யாருக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்க டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் நினைக்கிறேன். நெட்வொர்க் ஏன்னா அதெல்லாம் நெட் இருக்கும். அதுதான் ரெக்கார்டிங். வரமாட்டேங்குதே சிஸ்டர். ஓகே ஓகே, நான் லீவ் ஆயிட்டேங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி.